வணக்கம், நான் உங்கள் அருணோதியா. இந்த எபிசோடுக்கான கேள்வி இதே. ஒரு பேரண்ட்டாக எங்களுக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன், என்னுடைய குழந்தை ஏன் ஒவ்வொரு தடவையும் நான் கூடவே இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் அவங்களால இண்டிபெண்ட்டாக எதையும் பண்ண முடியல, அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க. இது 3 லெவலில் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமை அலாட் பண்ணுங்கள். சரி, நான் ஒர்க்கிங், அம்மாவுக்கு வேலை இருக்குது, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஸோ இந்த டைமில் தம்பி பாப்பா உங்க கூட நான் உட்காந்து விளையாடுறேன். இல்லை ரொம்ப ஸ்கெடியூல்டாக போகாமல் ஒரு ½ அன் ஹவர், ஒரு 45 மினிட்ஸோ, இல்லை வீக்கெண்டில் ஒரு ஃபுல் டேவோ உங்கள் குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அகெயின் இதே அன்டிவைடட் டைம், டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு டைம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரி டைமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி சேர்ந்து பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன லெவலும் இந்த லெவலும் சைமல்டேனியஸாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. இண்டிபெண்டன்ட் பிளே. உங்கள் குழந்தைய தனியாக விளையாட விடுங்க, தனியாக ஒரு விஷயம் செய்ய சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கடைக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள இண்டிபெண்ட்டாக பண்ண விடுங்க. இண்டிபெண்ட்டாக செய்யும் பொழுது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லாக இருக்கட்டும், அவங்களுக்கு அது என்ஹான்ஸ் ஆகும். ஸோ 2 சைமல்டேனியஸாக பண்ணுறீங்களா? 3வது ரொம்ப முக்கியமானது, எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடுங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், வீட்டு வேலைகளும் இருக்கும், அப்பாவும் அம்மாவும் இந்த டைமில் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டாம். எங்கெல்லாம் ரிலையபிளாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்கள் குழந்தையோட மைண்ட் செட்டை ரொம்ப கிளியராக செட் பண்ணிடுங்க. திஸ் இஸ் டைம் நாங்கள் அவைலபிளாக இருப்போம், நீ செய்கிறது செய், அதனுடைய ரிசல்ட் என்ன, அவுட்புட் என்னங்கிறத அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் உங்க கூடவே இருக்கோம். எஸ், ஈஸி, அவ்வளோதாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினோட அடுத்த எபிசோடில் உங்களுக்கு பார்க்குறேன்.